ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், எக்ஸலன்ஸ் இஸ் நாட் அ ஸ்கில், இட் இஸ் அன் ஆட்டிடியூட். ரால்ஃப் மாஸ்டன். அதாவது மிகச்சிறப்பான நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு திறன் கிடையாது, அது நம்மளுடைய மனப்பான்மை. ஏதாவது ஒன்று நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சி அதை நம்ம நல்லா பழகிக்கிட்டு அப்புறம் தான் அதை நம்ம செய்வோம். அப்போ நல்லா செய்யணும் அப்படின்றதுக்கு திறமை முக்கியம் இல்லை, நம்மளுக்கு மனப்பான்மை இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக நல்லா செய்வோம். நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற இந்த பயணத்தில் உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் தான் நம்மளால் கோலை ரீச் பண்ண முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம கோலை ரீச் பண்ணணும், நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மனப்பான்மை இருந்தாலே நம்மளால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? எக்ஸலன்ஸ் இஸ் நாட் அ ஸ்கில், இட் இஸ் அன் ஆட்டிடியூட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன், ஆன், அட். ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம். அதாவது நேரத்தை குறிப்பதற்காக, காலத்தை குறிப்பதற்காக இந்த இன், ஆன், அட் இந்த ப்ரிபோசிஷனை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமே இந்த ப்ரிபோசிஷனை டைமை சொல்கிறதுக்காக நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸாமை எழுத போகிறீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரிபோசிஷன் இன் த ஈவினிங், ஆன் த ஈவினிங், அட் த ஈவினிங். இதில் எது கரெக்டு? இன் போடணுமா? நம்ம ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஈவினிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஈவினிங் சொல்லணுமா, ஆன் த ஈவினிங் சொல்லணுமா, அட் த ஈவினிங் சொல்லணுமா? ஆன் கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்கிறோம். கீழே பாருங்கள், அட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதே கீழே அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒரே விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷனுமே நேரத்தையோ காலத்தையோ குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த ப்ரிப்போசிஷன் 3ஐயும் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா we move from general to more specific. பொதுவாக பேசுவோம், அடுத்தது குறிப்பிட்டு பேசுவோம் இல்லையா? பொதுவாக பேசுதல் அப்படின்றதுல ஆரம்பித்து குறிப்பிட்டு பேசுதல் நீங்கள் வரோம் இல்லையா? இந்த 3 ஸ்டேஜில் தான் இந்த 3 ப்ரிப்போசிஷனையும் நம்ம யூஸ் பண்ணலாம். முதல்ல ரொம்ப ஜென்ரலாக சொல்லுவோம், அடுத்தது ரொம்ப குறிப்பிடாமல் ரொம்ப ஜென்ரலாகவும் சொல்லாமல் ஒரு நடுத்தரமாக பேசுவோம், அடுத்தது கடைசியாக வரும்போது குறிப்பிட்டு பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இந்த இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷனுமே டைமை குறித்து பேசுவதற்கு பயன்படுகிறது. பாருங்க, இன் இஸ் ஜென்ரல். இப்போ நம்ம இன்னை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜென்ரலாக நம்ம பேசும்பொழுது இன்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆனை யூஸ் பண்ணுறோன்னா ஆன் இஸ் குவைட் ஜென்ரல். ஆன் கொஞ்சம் ஜென்ரல், ரொம்ப ஜென்ரல் கிடையாது. இன்னை யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஜென்ரலாக இருக்காது. ஆனால் at is normally more specific. at எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தான் நம்ம இந்த அட்டை யூஸ் பண்ணணும். பொதுவாக நம்ம நேரத்தையோ காலத்தையோ சொல்கிறோன்னா இன்னை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஓரளவு ஆனை யூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக நேரத்தையோ காலத்தையோ சொல்கிறோன்னா நம்ம இந்த அட்டை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இன். இந்த இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? We use in to talk about periods of time. ஒரு பீரியட், அவர் ஹெச்எம்மாக இருந்த பீரியட் எந்த வருஷம்ப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா?
ஒரு பீரியட் ஒரு வருஷத்தில் ஆரம்பித்து ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் அந்த பீரியட். ஒரு 4 வருஷம் அவர் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு 10 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணேன் அப்படின்றது அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் பீரியட்ஸ் ஆஃப் டைம், பொதுவாக நம்ம இந்த பீரியட்ஸ் ஆஃப் டைம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி குறிப்பிடுவதற்கு தான் நம்ம வந்து இந்த இன்னை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன் இஸ் வெரி ஜென்ரல். இப்போ நம்ம இன்னை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஜென்ரலான விஷயத்தை குறிக்கக்கூடியது, ஜென்ரலான டைமை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பாருங்க, இன் த பாஸ்ட். இதில் இன் த பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடந்த காலத்தில் எப்போ அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, பொதுவாக நம்ம வந்து கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், இன் த ப்ரெசன்ட், நிகழ்காலத்தில் அப்படின்னு சொல்கிறோம். நிகழ்காலத்தில் எப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்னோமா? இல்லை, நிகழ்காலத்தில் அது எப்போ வேணா இருக்கலாம், இதையும் நம்ம வந்து பொதுவாக தான் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதிர்காலத்துலேயும் எப்போ அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல, எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னால் அது எப்போ வேணா இருக்கலாம். அப்போ இன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஜென்ரலாக இருக்கும், குறிப்பிட்டு நம்ம சொல்ல மாட்டோம், பொதுவாக சொல்லுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை டைமை குறிப்பதற்காக பயன்படுத்தலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. இன் த ஃபியூச்சர் ஐ வுட் லைக் டு கெட் மேரிட். எதிர்காலத்தில் நான் வந்து திருமணம் செய்துக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ திருமணம் செய்துக்க போகிறோம் எதிர்காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோம், அதனால் நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இன் த பாஸ்ட் ஐ ஒர்க்ட் ஹார்ட் டு ஏர்ன் மணி. கடந்த காலத்தில் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடந்த காலத்தில் எப்போ அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொன்னோமா? இல்லை, பொதுவாக சொன்னோம் இல்லையா. அப்போ இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன்னாலே பொதுவாக சொல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். பொதுவான நேரத்தை பற்றி குறிப்பதற்காக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து இன். அடுத்தது பாருங்க, இன் இஸ் ஆல்சோ யூஸ் டு டாக் அபவுட் இயர்ஸ். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் வந்து மார்னிங், ஈவினிங், இன் த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இன்னும் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னாக்கா இயர்ஸ், கடந்த வருஷங்களை பற்றி பேசும்பொழுது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து குரூப்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதான் பீரியட் ஆஃப் இயர்ஸ், பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் இயர்ஸ், அதை பற்றி பேசும்பொழுது நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது செஞ்சுரிஸ், நூற்றாண்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பற்றி நம்ம பேசும்பொழுதும் இந்த இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இன் 2001, in 1995, in 2023. இப்படியெல்லாம் நம்ம வந்து வருஷங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த 2001 அப்படின்ற வருஷத்தை நம்ம பேசுகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், in the 70s, இது வந்து டெக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டெக்கேட்னா ஒரு 10 வருஷம் சேர்ந்தது தான். 70ஸ்னாக்கா 70லேருந்து 80க்குள்ளே இருக்கிற 10 இயர்ஸ் தான் நம்ம வந்து 70s அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமை பற்றி, குரூப் ஆஃப் இயர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இன் த 21st century, இன் த 20th century, இன் த 19th century. அப்போ செஞ்சுரிஸை பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடணும். இப்போ பாருங்கள், நம்ம இன்னை வந்து சென்டென்ஸில் பார்க்கலாம். I was born in 2001. I was born in 2001. இங்கே நம்ம வந்து இயரை சொல்லியிருக்கிறோம், அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னை போட்டிருக்கிறோம். I was born in the 70s. நான் வந்து 70ஸ்ல பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இயர்ஸை நம்ம சொல்கிறோம். குறிப்பிட்டு 70ஸ்ல எந்த வருஷம் பிறந்தேன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் 70ஸ்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரூப் ஆஃப் இயர்ஸை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் பார்ன் இன் த 19th century. என்னுடைய கொள்ளு தாத்தா 19th centuryல பிறந்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு வருஷமோ அல்லது குரூப் ஆஃப் இயர்ஸையோ ஒரு செஞ்சுரியை பற்றியோ நம்ம பேசுகிறோம்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இன் இஸ் ஆல்சோ யூஸ் டு டாக் அபவுட் சீசன்ஸ். சீசன்ஸ் அப்படின்னாக்கா காலநிலை இருக்கு இல்லையா.
அந்த காலநிலைகளை பற்றி நம்ம பேசுவதற்கு இந்த இன்னை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம வந்து போடணும். பாருங்க, இன் சம்மர், இன் வின்டர், இன் ஆட்டம். இது மாதிரி சீசன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை, இன் வின்டர் ஐ ஃபீல் ரியலி பேட். வின்டரில் நான் ரொம்ப வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இன் சம்மர் ஷி வென்ட் டு கனடா. சம்மரில் அவள் வந்து கனடாவுக்கு போனா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ வின்டர், சம்மர் இது ரெண்டுமே வந்து சீசன்ஸ், காலநிலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, we also use in to talk about months, weeks. அதாவது மாதங்களை பற்றி பேசுவதற்கும் வாரங்களை பற்றி பேசுவதற்கும் நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, இன் மார்ச் மாதம் இல்லையா. அடுத்தது இன் செப்டம்பர், இன் 3 weeks டைம் 3 வாரத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாரங்களை பற்றி பேசுகிறோம் இதில். அடுத்தது இன் a few weeks ஒரு சில வாரங்களில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ மாதங்களை பற்றி பேசுவதற்கும் வாரங்களை பற்றி பேசுவதற்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, இன் மார்ச் மை சன் வில் பி 21. மார்ச்சில் என்னுடைய பையனுக்கு 21 வயசு ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ மாதத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து இன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்க, ஐ வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் இன் a few weeks. நான் வந்து அந்த ப்ராஜெக்டை இன்னும் சில வாரங்களில் முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ சில வாரங்களை பற்றி பேசும்பொழுதும் மாதத்தை பற்றி பேசும்பொழுதும் நம்ம அதுக்கு முன்னாடி இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, கடைசியாக இன்னும் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டு டாக் அபவுட் பார்ட்ஸ் ஆஃப் த டேஸ். ஒரு நாளில் சில பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை குறிப்பதற்கு நம்ம வந்து இன்னை யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் பார்ட்ஸ் ஆஃப் த டேஸ், பொதுவாக அந்த பகுதிகள் இருக்கும். ஒரு நாளில் அதை எத்தனை பாகமாக நம்ம பிரிக்கலாம், காலை மாலை அப்படியெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி குறிக்கக்கூடிய அந்த பாகங்களை பேசுவதற்கு நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், இன் த மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங். அப்போ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக பேசுகிறோம் இல்லையா. ஒரு நாளுடைய பாகங்கள் இதெல்லாம், ஒரு நாளில் இருக்கக்கூடிய காலை, மதியம், ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அதுக்கு, இன் த மார்னிங் ஐ கோ டு ஸ்கூல். காலையில் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இன் த ஈவினிங் ஐ கோ ஃபார் ஸ்விம்மிங். சாயந்தரத்தில் நான் வந்து நீச்சலுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடணும். அடுத்தது பாருங்க, இன் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் ஜென்ரல். அப்போ இதுலேருந்தெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு ஜென்ரலானதாக இருக்கும், பொதுவானதாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன். பாருங்க, இட் இஸ் மச் மோர் ஸ்பெசிஃபிக். அதாவது அந்த ஜென்ரலை விட கொஞ்சம் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் நாட் குவைட் ஸ்பெசிஃபிக் ஆஸ் அட். ஆனால் அட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை குறிப்பிட்டு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் கொஞ்சம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணும்பொழுது. பாருங்கள், we use on to talk about dates. இப்போ தெரியுதா உங்களுக்கு, டேட்டை பற்றி பேசுகிறோம், தேதியை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம வந்து அந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், on the 22nd of 1985 I was born. 1985 22ஆம் தேதி நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, on my mother's birthday we went out for dinner. என்னுடைய அம்மாவின் பிறந்தநாள் அன்று நாங்கள் வந்து டின்னருக்கு வெளியே போனோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, on is used to talk about holidays that includes day. ஆனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தது ஹாலிடேஸ் வந்து அது கூட டேனே வரும் இல்லையா சேர்ந்து. அந்த மாதிரி வர வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், ஆன் நியூ இயர்ஸ் டே. பாருங்கள், டேன் வருதா. அடுத்தது ஆன் கிறிஸ்மஸ் டே, டேன் வருதா. ஆன் அ பேங்க் ஹாலிடே, இது எல்லாமே ஹாலிடே, விடுமுறைகள். அந்த விடுமுறை வந்து டேவோட முடியும். அந்த மாதிரி முடியும் பொழுது நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம்.
அடுத்தது பாருங்க, we don't say on Christmas, we do say on Christmas day. on Christmas அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது, சொல்றது இல்லை. நம்ம எப்படி சொல்லுவோம்னா on Christmas day அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, we also use on to talk about the days of the week. வாரத்தினுடைய நாட்களை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, இந்த நாட்களை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் ஆன் மண்டே, ஆன் தேர்ஸ்டே, ஆன் மண்டே மார்னிங், ஆன் தேர்ஸ்டே ஈவினிங். இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தினுடைய நாட்களை பற்றி பேசும் பொழுது ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி பேசணும். அடுத்தது பாருங்க, ஆன் இஸ் ஆல்சோ யூஸ் டு டாக் அபவுட் த டேஸ் ஆஃப் த மந்த். மாதத்தினுடைய நாட்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆனை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஆன் த 10th of June, மாதத்தினுடைய நாள் 10th, இதை பற்றி பேசும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆன் த 5th day of May, மே 5ஆம் தேதி, 5வது நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாதத்தினுடைய நாள், இதை பற்றி பேசுவதற்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனுடைய இதர பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன் டைம், ஆன் டைமில் வந்துடணும். ஐ அரைவ் டு ஸ்கூல் ஆன் டைம். ஆனை இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டைமு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது, கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்துடணும், அதுக்கு மேலே நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது தான் நம்ம வந்து ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஆன் டைம் போயிடுறோம் அப்படின்னா அந்த கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து போயிட்டோம், லேட்டாக நம்ம போகல இல்லையா. அடுத்தது பாருங்க, அட். இந்த அட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரிப்போசிஷன், அதுதான் இந்த அட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, we use at to talk about specific time. குறிப்பிட்ட நேரத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணுவோம். பாருங்க, at 9 AM, at 4 o'clock, at lunch time, at sunrise, at sunset. இந்த மாதிரி அந்த நேரத்தை நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட்டை யூஸ் பண்ணலாம். we also use at to talk about holidays without day. ஹாலிடேஸ் வந்து டே அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, அட் சம்மர், இந்த டேவே இல்லை இல்லையா. அட் சம்மர் ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். சம்மரில் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த டேஸை வந்து ஹாலிடேஸ் வரும், அது கூட வந்து டேனே சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த அட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ஆன் ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்தது பாருங்க, அட் ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆன் ஈஸ்டர் சண்டே அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம சேர்த்துருக்குறோம், அதனால இங்கே ஆன் போட்டிருக்கிறோம். இங்கே வெறுமனே ஈஸ்டரை மட்டும் நம்ம சொல்கிறோம், அதனால இங்கே வந்து அட் போட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஒன் லாஸ்ட் மிஸ்லேனியஸ் அட் நைட். இப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூனுக்குலாம் நம்ம வந்து இன் த மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இன் நைட்டுன்னு சொல்லக்கூடாது நம்ம, அது தப்பு. அட் நைட் அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான யூசேஜ். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், இன், ஆன், அட், இது எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.